கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு, வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் திடீர் மழை பெய்ய வாய்ப்பு. வட தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் உயர்வாக இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். இபிஎஸ், நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் களை கட்டி வரும் பரப்புரை. வீதி வீதியாக சென்று வாக்கு வேட்டையாடி வரும் வேட்பாளர்கள். தஞ்சாவூரில் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் ராமநாதன். கீழ்வேலூர் அருகே எட்டுக்குடியில் ஆடு மேய்த்து வாக்கு கேட்ட நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகா. விருதுநகர் அருகே திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை. அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, தேமுதிகவின் விஜயபிரபாகரன் உள்ளிட்டோருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில ஏறக்குறை 23 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கி சாதனை படைத்திருக்கிறோம் என்றால் அந்த சாதனைக்கு பொறுப்பேற்று செயல்பட்டவர் தான் இவர். திரைப்படத்தில் தந்தைக்கு வாக்கு கேட்ட நிலையில் நேரில் மகனுக்கு வாக்கு கேட்டு வந்துள்ளேன். விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரனுக்கு வாக்கு கேட்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ருசிகர பேச்சு. அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க இப்படின்னு பாட்டு வரும். இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவருடைய அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறார். கருணாநிதி பற்றி எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காமராஜர், ஜானகி ஆகியோர் இறந்த பிறகு மெரினாவில் அடக்கம் செய்ய இடம் தர கருணாநிதி மறுத்ததாக கூறுவதும் பொய் என்று பதில். பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி, எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மருத்துவம்னு உளதை கூட்டி இருக்கிறார். அரசு ஊழியர்களை தாங்கள் ஏமாற்றி விட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது பொய் என்று முதலமைச்சர் பேச்சு. அரசு ஊழியர்களின் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என்றும் திட்டவட்டம். அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்தி இருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க. புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ரெங்கசாமி ஆதரவாளர்களுடன் கடைக்கு சென்று தேநீர் அருந்தினார். வீடியோ வெளியிட்டு நடித்து வரும் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரை நம்ப வேண்டாம். விராலிமலை பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. ஒரு நாடக கம்பெனி மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்பாதீங்க. தேர்தல் சொன்ன காணாம போயிடுவாரு. உங்களை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க குவாரி பிசினஸ் அதை பார்க்க போயிடுவாரு. பாஜகவிற்கு தேர்தலில் நிறுத்த வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை என சீமான் விமர்சனம். பாஜக நுழையக்கூடாது என்றால் காங்கிரஸ் நுழையலாமா என்றும் கேள்வி. பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா?
பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? தேர்தலில் இருந்து திருமாவளவன் விலகியதன் மூலம் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பது வெளியாகியுள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். அந்த தொகுதியிலும் வெளியே வந்திருக்காங்க. அது அவங்களுடைய கூட்டணியினுடைய சலசலப்பை காட்டுது. தமிழ்நாட்டில் தேர்தலையொட்டி மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் நாளை பரப்புரை. மதுரையில் தேவேந்திர பட்னவிஸும், நாகர்கோவிலில் MR காந்திக்கு ஆதரவாக பவன் கல்யாணும் பரப்புரை என அறிவிப்பு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்யசபா சீட்டு தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்ததாக ஒப்பந்த பத்திரத்தை காட்டிய பிரேமலதா விஜயகாந்த். ஒப்பந்தம் போடவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் திருவண்ணாமலையில் பதில். 5 MPயும் 1 ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம் மேல பாருங்க. சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாரு. நான் எங்க சொன்னேன், யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு, 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. அதிமுக வேறு, பாஜக வேறல்ல என நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் பேச்சு. இருகட்சி தொண்டர்களும் இணக்கமாக செயல்படுவதாகவும் கருத்து. எங்களுக்குள்ள நாங்க வேற அவங்க வேறுங்கிற மாதிரியே கிடையாது, எல்லாம் ஒண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட சரவணன் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு, முழுமையான ஆதரவு தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன வருத்தம், சின்ன சங்கடம் கூட எங்களுக்குள்ள கிடையாது. சென்னையில் 2ஆம் கட்டமாக நாளை பரப்புரை செய்ய விஜய் திட்டம். வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க அனுமதி கேட்டு காவல்துறையிடம் கடிதம் அளித்த கட்சி நிர்வாகிகள். தமிழ்நாட்டின் 2034 தொகுதிகளிலும் தாவேக்க வெல்லும். திருவள்ளூர் வேட்பாளர் சத்யகுமார் பேச்சால் சலசலப்பு. கோவை மாவட்டம் போரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை? பாலா, கோவை மாவட்டம் தொண்டாம் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த மாதங்களாகவே கடும் வெயில் தாக்கி வந்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வாகனத்தை இயக்காம தொடர்ந்த வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது அதே பகுதியில் பேரூர் சுற்று வட்டார பகுதிகளான மாதம்பட்டி, ஆலந்துறை, காலம்பாளையம், சீச்சிப்பாளையம், வேடப்பட்டி, பூலுப்பட்டி, நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தற்போது மழை பெய்து வருகிறது. அதனால விவசாயிகள் மகிழ்ச்சி அடிச்சிருக்காங்க. அதே போல தொடர்ந்து மழை வந்துட்டு இருக்கனால இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரிய விட்டு செல்கிறாங்க. தற்போது சின்ன வெங்காயம், தக்காளி, வாழை உள்ளிட்ட பயிர்களை அதிக அளவில் நடவு செஞ்ச வேலையில இந்த மழை எங்களுக்கு புத்துயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 9,47,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். வடம் பிடித்து இழுத்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். திருவெரும்பூர் அருகே கூத்தைப்பாரில் கவுன்சிலர் கொலை வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் கைது. மதுபான பார் நடத்துவதற்கு மாமூல் கொடுக்காததால் கொன்றதாக வாக்குமூலம். சிவகாசி அருகே வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. வீடு இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே அதிவேகமாக வந்த பைக்கால் விபத்து. ஸ்கூட்டரில் சென்ற இருவர் படுகாயம்.
திருத்தணி மலைக்கோவிலில் கடை பிடிப்பதில் வியாபாரிகளிடையே தகராறு. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை. தமிழ்நாட்டில் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கும் பணி வரும் 10ஆம் தேதி தொடக்கம். வீடு வீடாக சென்று விநியோகிக்க உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள். மேற்கு வங்கத்தின் பவானிபூர் பகுதியில் அமித்ஷாவின் ரோட் ஷோவின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தகராறு செய்த சம்பவம். துணை ஆணையர் உள்ளிட்ட 4 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்த தேர்தல் ஆணையம். திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிக்காவிட்டால் வங்காள மொழியை பாஜக புதைத்துவிடும். பரப்புரையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. கேரளத்தில் வாக்குப்பதிவுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் தீவிரமடையும் பரப்புரை. வேப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அமித்ஷா ரோட் ஷோ. அசாமில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தீவிர பரப்புரை. மேடையில் நடனமாடி வாக்கு சேகரிப்பு. நாட்டிலேயே மிகவும் வெறுப்பை பரப்பும் முதலமைச்சர் அசாமின் ஹிமந்த பிஸ்வ சர்மா என ராகுல் காந்தி பேச்சு. ஆட்சிக்கு வந்ததும் அவரை சிறையில் தள்ளுவோம் என பரப்புரையில் எச்சரிக்கை. குஜராத்தின் கட்ச் பகுதியில் குவிந்த பிளமிங்கோ பறவைகள். கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழும் சுற்றுலா பயணிகள். பாலாடை கட்டி இறால் சாப்பிட்ட விண்வெளி வீரர்கள். உணவு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வீடியோ. உலகம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரியும் மோதல்களை கண்டு மக்கள் உணர்ச்சியற்று போகாமல் அமைதிக்காக பாடுபட வேண்டும். ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனையில் போப்பாண்டவர் கோரிக்கை. ஈரானில் பெட்ரோகெமிக்கல் ஆலை மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். ஏவுகணைகள் வெடிகுண்டுகள் தயாரிக்கும் இடம் என குற்றச்சாட்டு. இஸ்ரேலின் டெல் அவிவில் விமான நிலையத்தை தாக்கியதாக ஹேமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அறிவிப்பு. தாக்குதலை தொடர்வோம் என்றும் உறுதி. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானத்தை இயக்கிய மற்றொரு விமானியையும் பாதுகாப்பாக மீட்டது அமெரிக்கா. கடும் துப்பாக்கிச் சண்டைக்கு பிறகு மீட்கப்பட்டதாக தகவல். ஈரானில் மீட்கப்பட்ட அமெரிக்க விமானி காயமடைந்திருந்தாலும் நலமுடன் இருப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் துணிச்சலான மீட்பு நடவடிக்கையில் வெற்றி அடைந்திருப்பதாகவும் பெருமிதம். பாரா வில்வித்தையில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஒடிசாவின் பாயல் நாயக். ஒலிம்பியனான ஷீதல் தேவியை வீழ்த்தி அசத்தல். Oh, another beauty. Another absolute champion of an arrow. ஐபிஎல்லில் இன்று 3:30 மணிக்கு ஹைதராபாத்துடன் பலப்பரீட்சை நடத்தும் லக்னோ. இரவு 7:30 மணிக்கு பெங்களூருவை எதிர்கொள்ளும் சென்னை சூப்பர் கிங்ஸ்.